ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரில அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி இருக்குங்க. இப்பொழுது பள்ளி கல்வித்துறையில் என்ன நிகழ்கிறது, என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு அனைவரும் குழம்பிட்டு இருக்காங்க. இதற்கான முடிவுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வெளியாகிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2ஓட எக்ஸாம் முடிஞ்சு இப்போ நியமன தேர்வு வரைக்கும் வந்துடுச்சுங்க. நியமன தேர்வில் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு பார்த்திங்கன்னா எப்பொழுது அப்படின்னு நிறைய பேர் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. நியமன தேர்வுக்கான தேதிகள் வந்துடுச்சுங்க. மே 12லேருந்து 18க்குள்ளே முடிக்க உத்தரவுகள் அனைத்தும் வந்துடுச்சுங்க. உடனடியாக பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்களை நியமனம் செய்ய சொல்லி ஆர்டர் எல்லாமே வந்துடுச்சுங்க. அதனால் உடனடியாக போஸ்டிங் எல்லாமே போட்டுருவாங்க. தற்காலிக ஆசிரியர்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வுக்கான டேட்டும் வந்ததுனால நியமன தேர்வுகள் தான் முடித்து அதுக்கப்புறம் போஸ்டிங் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நியமன தேர்வு பார்த்திங்கன்னா மே 12லேருந்து 18க்குள்ளே நடக்கிறதுனால நிறைய பேர் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ண அந்த 6,000 பேர் பாஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. மிக எளிமையான கேள்விகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே டைமில் ஒருவேளை மிக கஷ்டமான அவுட் ஆஃப் சிலபஸ் பேப்பர் 2 கேட்ட மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணுற அளவுக்கு படித்தா தாங்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, UGTRBயில் பார்த்தா நியமன தேர்வு எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2012 ஆண்டத்துக்கு பின்னாடி 10 ஆண்டுகள் கழித்து எழுதுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் இருக்குங்க. இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்புறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த UGTRB எக்ஸாம் நியமன தேர்வு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியரான அனைத்து பாடத்திட்டத்திற்கும் அந்த அனைத்து ஆசிரியர்களும் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா புதிய கற்றல் திறன் அதிகரிப்பு அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குங்க. ஆனால் ஆசிரியர் பற்றாக்குறை வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் நியமன தேர்வு முடிஞ்சது அப்படின்னா அதன் மூலமாக உடனடி போஸ்டிங் போடுறதுக்கும் 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. உடனடியாக பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா நியமனம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.